நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம். அல்லது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லிக் குடுக்குற ஒரு டீச்சரா இருக்கலாம். இல்லன்னா இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகுற ஒரு கேண்டிடேட்டா இருக்கலாம். பட் நீங்க தப்பிக்கவே முடியாத ஒரு டெர்ம் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல நீங்க பார்க்குற இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் சிஸ்டம். ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடிக்கடி நாம இந்த டெர்ம் கேள்விப்பட்டுட்டே இருப்போம். அத பத்தி தான் இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நம்ம பார்க்க போறோம். குறிப்பா ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் இந்த வீடியோனுடைய முடிவுல உங்களுக்கு கிடைக்கும். ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன? இப்ப ஸ்கிரீன்ல நீங்க பார்க்குற இந்த கார் ஒரு ஆப்ஜெக்ட் தான். இத நான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த கேள்விக்கு ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் மூலியமா நம்ம பதில் சொல்லலாம். அது என்னங்க ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் பிஹேவியர்ஸ்? அதுக்கும் இந்த காருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஒரு விஷயத்த இந்த கார நான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கிளைம் பண்றேன்னா, இதுக்கு கட்டாயம் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கணும். இதுக்கு கட்டாயம் பிஹேவியர்ஸ் இருக்கணும். இந்த 2 விஷயங்கள் இருக்கும்போது தான், கார் மட்டும் இல்ல, எந்த ஒன்னையும் நான் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ண முடியும். ப்ராப்பர்ட்டீஸ் இதை எப்படி நான் ஃபர்தரா டிஃபைன் பண்ண முடியும்? இந்த கார கண்ணால பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதையெல்லாம் தெரியுது? உதாரணத்துக்கு, எனக்கு இந்த காரினுடைய மாடல் என்னவா இருக்கும் அப்படின்றது தோணுது. இந்த காரினுடைய கலர் என்னவா இருக்கும் அப்படின்றத பத்தி நான் யோசிக்கிறேன். இந்த காருக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது பிராண்ட் இருக்குமா அப்படின்றத பத்தி நான் யோசிக்கிறேன். ஸோ இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸுக்கு கீழே வருது. இப்போ ப்ராப்பர்ட்டிஸை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு நான் எதை கிளைம் பண்ண விரும்புகிறேனோ, அதை கண்ணால பார்க்கும்போது முதல்ல எனக்கு எதெல்லாம் வருதோ அது எல்லாமே எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ். அது ஒரு மாடலாக இருக்கலாம், அதனுடைய கலராக இருக்கலாம், அதனுடைய பிராண்டாக இருக்கலாம். இல்லைன்னா இப்படி சுருக்கமாக புரிஞ்சுக்கோங்களேன், அந்த காரை பற்றின தகவல்கள், இந்த காரை பற்றின டேட்டா, இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸுக்கு கீழே கொண்டு வரும். சரிங்க, பிஹேவியர்ஸ்னா அப்ப என்ன? இந்த கார்னால எதையெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றது பிஹேவியர்ஸ். உதாரணத்துக்கு, இந்த கார்னால ஃப்ரண்ட்ல மூவ் ஆக முடியும். இந்த கார்னால ரிவர்ஸ்ல வர முடியும். இந்த காருக்கு பிரேக் இருக்காங்க. இருக்குங்க. இந்த கார் ஆக்சலரேட் ஆகுமா? எஸ், இட் கேன் ஆக்சலரேட். இப்போ இதெல்லாம் அதனுடைய பிஹேவியர்ஸ். இப்போ ஒருத்தர் என்கிட்ட இந்த கார், நீங்க கண்ணால பார்க்கக்கூடிய இந்த கார், இது ஒரு ஆப்ஜெக்டா அப்படின்னு கேட்டா நான் சாலிடா சொல்லுவேன், எஸ், இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட். எந்த அடிப்படையில் நான் முடிவு பண்ணேன்? ஏன்னா அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதுக்கு பிஹேவியர்ஸ் இருக்கு. ரைட்? அப்போ ஒரு டேபிள் ஆப்ஜெக்டா? நீங்க பாருங்க, அந்த டேபிளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க, அந்த டேபிளுக்கு பிஹேவியர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஒரு ஃபேன் ஒரு ஆப்ஜெக்டாங்க? நீங்க செக் பண்ணுங்க, அது ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, பிஹேவியர்ஸ் இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணி பாருங்க. ரைட்? ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாச்சு. இப்போ இது எப்படி ப்ரோக்ராமிங்கோட நம்ம லிங்க் பண்ணி பார்க்கறது அப்படின்னா, இது ஒரு ரியல் வேர்ல்ட் என்டிட்டி. டிப்பிக்கலா ஒரு புக் டெஃபினேஷன் ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன அப்படின்னா, இட் இஸ் அன் ரியல் வேர்ல்ட் என்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அன்றாட உலகத்துல எதெல்லாம் தன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸை வச்சு, தன்னுடைய பிஹேவியர்ஸை வச்சு இன்ட்ராக்ட் பண்ணுதோ அது எல்லாமே ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்க ஒரு கோடு எழுதுனீங்க அப்படின்னா அது ஆப்ஜெக்ட்ஸ் இன் ப்ரோக்ராமிங் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ ஓவராலா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, அன்றாட உலகத்தை மீண்டும் ஒரு தடவை நிகழ்த்தி காட்டுது. அதுல உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காணுது. ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட், பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் எப்படி ஒரு கிளாஸா மாறுது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.